அன்பு உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சிறிய கதையோட வந்திருக்கேன். அந்த கதையோட அடிப்படை கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு குடிமகன் உணவை அலட்சியப்படுத்தியதன் காரணமாக அவனுக்கு ஏற்பட்ட விளைவு. இதுதான் அந்த கதையோட கரு. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்பு உறவுகளே, ஒரு ஊர்ல கணவன் மனைவி வாழ்ந்து வர்றாங்க. மனைவி அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர். கணவனும் தினந்தோறும் மது போதையிலேயே இருக்கக்கூடியவர். அன்றாடம் மனைவியிடத்திலே வந்து கறி சமைத்தாயா, கோழி சமைத்தாயா, மீன் சமைத்தாயா என்று பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு நபர். மனைவி கட்டிக்கொண்ட பாவத்திற்காக தன் கணவருக்கு அன்றாட உணவுகளை சமைத்து போட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வேலைக்கு செல்லவில்லை. படுத்து விடுகிறார் வீட்டில். அப்பொழுது அந்த கணவர் வெளியிலே சென்று நிறை போதையிலே வீட்டிற்கு வருகிறார். வரும் பொழுது வந்து வீட்டிலே சாப்பாடு போட சொல்கிறார் தன் மனைவி. மனைவி அப்படியே எழுந்து வந்து அன்றைக்கு கிடைத்த கீரையையும் அரிசியையும் போட்டு சாதம் படித்து கீரை சாறு செய்து வைத்திருக்கிறார். கணவர் கேட்கிறார், என்ன இதை வச்சிருக்க, எங்க எதுவும் வாங்கலையா, மீன் வாங்கலையா, கறி வாங்கலையா அப்படி என்று மனைவியிடத்திலே சண்டை போடுகிறார். சண்டை போட்டு ஒரு கட்டத்திலே மனைவியை அடித்து விடுகிறார். அடித்து சமைத்து வைத்திருந்த உணவுகளை எடுத்து தூக்கி செவத்திலே அடித்து விடுகிறார். அடித்து விட்டவுடனே பிறகு தன் மனைவி அடித்ததன் காரணமாக மயங்கி கீழே விழுக, இவரும் நிறை போதையிலே இவரும் மயங்கி கீழே விழுக, சிறிது நேரம் கழித்து அவருக்கு உடல் பசி எடுத்து கொண்டிருக்கிறது. பசி என்று சொன்னால் உடலில் நெருப்பை கட்டி அடித்தது போல் பசி. எழுந்து அடுப்படியில் போய் பார்க்கிறார். சமைத்த உணவுகள் எதுவுமே இல்லை, தண்ணீர் இல்லை, எல்லாவற்றையுமே இவர் அடித்து கீழே தள்ளிவிட்டார். பசியின் கொடுமை தாங்க முடியாத காரணத்தினால் அந்த தூக்கி எறிந்தார் அல்லவா, அந்த உணவு செவற்றிலே ஆங்காங்கே ஒட்டி கொண்டிருந்தது. அதை வலித்து உண்மைத்தார். இந்த குடிமகன் இருக்கின்ற உணவை உண்ணதினால் இந்த பசியின் பொறுமை அவரை தாக்கியிருக்கார். இந்த சாப்பாட்டை அலட்சியம் செய்வதன் காரணமாக அவர் இந்த படிப்பினையை அவர் கண்டார். இதுதான் அந்த கதையோட அம்சம். நன்றாக வயிறு முற்ற சாப்பிட்டவருக்கு பசியின் அருமை தெரியாது, பசித்தவனுக்கு எந்த ருசியுமே தெரியாது.